ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த சந்தையினால் போகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் வருகிறார்கள். சஹாபாக்கள் என்பவர்கள் இயல்பிலே இருந்து வியாபாரத்தில் பழக்கப்பட்டவர்கள். சந்தையில் தான் எல்லோருடைய சிந்தனையும் இருக்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் உயர்தரமான சந்தையினால் போகிற போது சஹாபாக்குடைய சிந்தனைகள் எல்லாம் சந்தைகளிலே இருக்கிறது, பொருளாதாரத்தில் இருக்கிறது, உலகத்தின் மீது விழுகிறது. இறை தூதர் இதை கவனிக்கிறார்கள், அவதானிக்கிறார்கள். பொருளாதாரத்தின் மீது உள்ள மோகம் மார்க்கத்தை மறக்கடிக்க கூடாது, உலகத்தின் மீது உள்ள மோகம் மறுமையுடைய சிந்தனையை மறக்கடிக்க கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் அந்த உயர்தரமான சந்தையை தாண்டியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்திலே குந்துகிறார்கள். அந்த இடத்தில் ஒரு செத்துப்போன ஆடு இருக்கிறது. அதுவும் உயிரோடு இருக்கிற போது அந்த ஆட்டை யாருமே விலை கொடுத்து வாங்காத ஒரு விலை மதிப்பற்ற ஆடு, அது செத்து போய் கிடக்கிறது. இறை தூதர் அந்த சஹாபாக்குடைய சிந்தனையில் எவ்வளவு அழகாக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பதிவு செய்ய போகிறார்கள் பாருங்கள். செத்து போன ஆட்டுக்கு பக்கத்திலே குந்தி தன்னுடைய அருமை கையால் அந்த ஆட்டுடைய காதை பிடித்து உயர்த்துகிறார்கள். இப்போது சஹாபாக்குடைய சிந்தனைகள் எல்லாம், சந்தையில் இருந்த சிந்தனைகள் எல்லாம் செத்து போன ஆட்டிலே இறை தூதர் அப்படியே எடுத்துக் கொள்கிறார்கள். அத்துணை சஹாபாக்களும் செத்து போன ஆட்டை பார்க்கிறார்கள். சந்தையில் இருந்த சிந்தனைகள் செத்து போன ஆட்டிலே குமிகிறது. இறை தூதர் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், தோழர்களே இந்த ஆட்டுக்கு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சிந்தனைகளோடும் உலக விஷயங்களோடும் அவர்களிடத்திலே இருந்த மதிப்பையும் மரியாதையையும் அந்த ஆட்டுக்கு இறை தூதரை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆடு உயிரோடு இருக்கிற போது கூட எங்களுக்கு விருப்பம் கிடையாது, நாங்கள் பணம் கொடுத்து கூட வாங்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, இறந்து விட்டது, செத்து விட்டது, இதை யார்தான் பணம் கொடுத்து வாங்க போகிறார்கள், எங்களுக்கு யாருக்கு தேவை என்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சிந்தனைகளை எல்லாம் செத்து போன ஆட்டின் பக்கம் சேர்த்ததன் பிறகு அவருடைய உள்ளத்திலும் உடலிலும் அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு சிந்தனையை ஆழமாக பதிவு செய்கிறார்கள். தோழர்களே, எப்படி இந்த ஆடு செத்து போனது உங்களுக்கு பெருமதியற்றதோ விளையற்று போனதோ அது போன்றுதான் இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த ஆட்டை விடவும் மோசமானது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தையில் இருந்த சிந்தனைகளை எல்லாம் ஆட்டின் பக்கம் கொண்டு வந்து இந்த உலகத்தின் மோகங்கள், உலகத்தின் பொருளாதாரங்கள், உலகத்தின் ஆடம்பர வாழ்க்கைகள் அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது, ஒன்று உங்களை விட்டு அது போய்விடும் அல்லது நீங்கள் அதை விட்டு போய்விடுவீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்கிறார்கள்.